வாங்க, உங்ககிட்ட ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா அந்த ஐடியா மட்டும் இருந்தா போதுமா? ஒரு அட்டகாசமான யோசனைய ஒரு வெற்றிகரமான கம்பெனியா மாத்துறதுக்கு உண்மையில என்னதான் தேவை? இன்னைக்கு நாம ஜூலியா ஆஸ்டனோட ஆய்வை வச்சு ஐடியாவை விட எக்ஸிகியூஷன், அதாவது செயலாக்கம் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பார்க்க போறோம். ஸ்டார்ட் அப் உலகத்துல நாம அடிக்கடி கேட்கிற ஒரு விஷயம் என்ன? ஐடியா தான் கிங் அப்படின்னு. ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க, உங்க அந்த பிரமாதமான ஐடியாவுக்கு உண்மையில எந்த மதிப்புமே இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா? கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தாலும் வாங்க, இந்த கேள்வியிலிருந்து தான் நாம ஆரம்பிக்க போறோம். சரி, அப்போ யோசனைக்கும் செயலாக்குவதுக்கும் என்னதான் வித்தியாசம்? பாருங்க, யோசனைங்கிறது ஒரு தீப்பொறி மாதிரி டக்குன்னு வரும். ஆனா அந்த தீப்பொறியை வச்சு ஒரு பெரிய இன்ஜினியை ஓட வைக்கிறது தான் செயலாக்கம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, யோசனை என்ன பண்ணலாம்னு சொல்லும், ஆனா செயலாக்கம் தான் அதை எப்படி பண்றதுன்னு நமக்கு வழிகாட்டும். பல ஸ்டார்ட் அப்கள் செய்கிற முதல் தப்பே இந்த சிறந்த யோசனைங்கிற ஒரு மாயையில் சிக்கிறது தான். இந்த மாய வலையில மாட்டி அவங்க ஐடியாவை மட்டுமே நம்பி என்னென்ன தவறுகள் பண்றாங்கன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இங்க தான் முதல் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஃபவுண்டர்ஸ் அவங்க ஐடியா மேல இருக்கிற அதீத காதலால அந்த கனவு உலகத்திலே இருப்பாங்க. ஆனா அதை எப்படி நிஜமாக்குறதுன்னு யோசிக்க மறந்துடுறாங்க. கனவு எவ்வளவு பெருசா வேணா இருக்கலாம், ஆனா அதை அடைய ஒரு தெளிவான சிஸ்டம், ஒரு பாதை வேண்டாமா? ஒருவேளை செயலாக்கத்தை கண்டுக்காம விட்டா என்ன ஆகும்? 4 முக்கியமான அறிகுறிகள் இருக்கு. இது ஒரு கம்பெனியை மெதுவா ஆனா உறுதியா அதல பாதாளத்துக்கு இழுத்துட்டு போயிடும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால தப்பிக்க முடியும். இந்த பாதையை கொஞ்சம் பாருங்க. முதல்ல டீமுக்கு சரியான வழிகாட்டுதல் இருக்காது, அதனால அவங்க தடுமாறுவாங்க. அடுத்து கம்பெனியோட அடிப்படை சிஸ்டத்தையே கண்டுக்காம விடுவாங்க. இதனால கம்பெனி வளர வளர கூடவே குழப்பமும் தான் வளரும். கடைசியில மொத்த வளர்ச்சியும் நின்னுடும். இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு பாதை. அறிகுறி என்னன்னா, உங்க டீம் கிட்ட தெளிவா என்ன செய்யணும், யாருக்கு என்ன பொறுப்புன்னு எதுவுமே சொல்லாம நீங்க திறமையானவங்க, நீங்களா நல்லா பண்ணுங்கன்னு சொல்றது. இது அவங்கள ஜெயிக்க வைக்காது, உண்மையில தத்தளிக்க தான் வைக்கும். 2வது அறிகுறி, வேகமா வளரணும், வேகமா போகணுங்கிற அவசரத்துல ஒரு நிலையான சிஸ்டம் உருவாக்குறதே சுத்தமா மறந்துடுறது. இது அஸ்திவாரம் போடாம ஒரு பெரிய பில்டிங் கட்ட நினைக்கிற மாதிரி தான். அது எவ்வளோ நாளைக்கு நிற்கும்னு நீங்களே சொல்லுங்க. 3வது அறிகுறி ரொம்பவே டேஞ்சரானது. கம்பெனி சின்னதா இருக்கும்போது சின்ன சின்ன தகவல் தொடர்பு பிரச்சனைகள் பெருசா தெரியாது. ஆனா கம்பெனி வளர வளர அந்த சின்ன பிரச்சனை தான் பூதாகரமா வெடிச்சு மொத்த சிஸ்டத்தையும் முடக்கி போட்டுடும். சரி, இவ்ளோ பிரச்சனைகளை பார்த்தாச்சு, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே இல்லையான்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா இருக்கு. ஜூலியா ஆஸ்டின் இதுக்கு ஒரு சூப்பரான வழியை காட்டுறாங்க. அதை நாம சரியா செஞ்சா ஒரு வலுவான நீடித்த நிலைக்கும் கம்பெனியை கட்ட முடியும். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நாம இதுக்கு முன்னாடி பார்த்த 4 தவறுகளுக்கும் இந்த 4 நேரடியான தீர்வுகள். தொலைநோக்கு பார்வைக்கு ஒரு அமைப்பு முறை, டீமுக்கு முழுமையான ஆதரவு, ஆரம்பத்துல இருந்தே ஒரு ஒழுக்கம், அப்புறம் எல்லாரும் ஒரே நோக்கத்துல பயணிக்கிறது. இதுதான் வெற்றிக்கான தெளிவான பாதை. தீர்வு இதுதான். ஆர்வம், பேஷன் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆனா அது மட்டும் இருந்தா பத்தாது. அந்த ஆர்வத்தோட ஒரு தெளிவான சிஸ்டம், முறையான செயல்முறைகள், அப்புறம் பொறுப்புணர்வும் சேரும்போதுதான் ஒரு கம்பெனி நீண்ட காலத்துக்கு நிலைச்சு நிற்கும். 2வது தீர்வு, உங்க டீம் திறமையான ஆட்களா இருக்கலாம், ஆனா திறமையை மட்டும் நம்பி பிரயோஜனம் இல்ல. அவங்களுக்கு இலக்கு என்ன, அவங்களோட பொறுப்பு என்ன, நீங்க அவங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு 100% தெளிவா சொன்னாதான் அவங்களால அவங்களோட முழு திறமையும் காட்ட முடியும். 3வது தீர்வு, ஆரம்பத்திலிருந்தே சின்ன சின்ன சிஸ்டம்ஸை உருவாக்குறது. வேலையை எப்படி அளவிடுறது, முன்னேற்றத்தை எப்படி கண்காணிக்கிறதுன்னு அப்பவே முடிவு பண்ணிடுங்க. கம்பெனி வளர்ந்ததுக்கு அப்புறம் இதையெல்லாம் செய்ய நினைச்சா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 4வது தீர்வு, வெளிப்படையான தகவல் பரிமாற்றம். எல்லா டீமும் இது நம்ம கம்பெனின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குங்க. இது கம்பெனிக்குள்ள பிரச்சனைகள் வராம தடுக்கிற ஒரு தடுப்பூசி மாதிரி வேலை செய்யும். கடைசியா, ஒரு தலைவரா நீங்க உடனே என்ன செய்யணும்? இதோ உங்களுக்கான ஒரு சிம்பிள் ஆக்ஷன் பிளான். இதை நீங்க சரியா செஞ்சாலே உங்க கம்பெனில ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். இந்த 5 விஷயங்களை மனசுல நல்லா வச்சுக்கோங்க. முதல்ல, உங்க சிஸ்டம்ல எங்க ஓட்டை இருக்குன்னு கண்டுபிடிங்க. 2வது, வேலை எப்படி போகுதுன்னு ஃபீட்பேக் கொடுக்க ஒரு வழியை உருவாக்குங்க. 3வது, யாருக்கு என்ன பொறுப்புன்னு தெளிவா வரையறுங்க. 4வது, எல்லாரும் தொடர்ந்து கத்துக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குங்க. கடைசியா, ரொம்ப முக்கியமா, நீங்க தினமும் செய்யற வேலை கம்பெனியோட பெரிய இலக்கோட பொருந்துதான்னு பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த முழு விளக்கத்தோட சாராம்சத்தை ஜூலியா ஆஸ்டினோட இந்த ஒரு வரி ரொம்ப அருமையா சொல்லுது. யோசனைகள் கம்பெனிகளை கட்டுவதில்லை, செயலாக்கம்தான் கட்டுகிறது. இதை எப்போ ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கடைசியா உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. உங்க கம்பெனியோட செயலாக்கத்தை இன்னும் சிறப்பா மாத்த நாளைக்கே நீங்க சரி செய்ய போற அந்த ஒரு சின்ன விஷயம் என்ன? யோசிச்சு பாருங்க.